இப்போ நீங்க வந்து 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் தொழில் எல்லாருக்குமே ஒரே மாரி தான் அமையும். நம்ம தான் ஆண் இத பண்ணணும், பெண் இத பண்ணக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ அதனால 1ஆம் தேதி 10, 19, 28 இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த துறை சிறப்பா இருக்குன்றத நான் சொல்லப் போறேன். மத்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து முழுசா பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் குடுக்குறேன். இப்போ இந்த 1ஆம் தேதி சார்ந்த விஷயங்கள்ல பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா? நிர்வாகம் அப்படின்றது நல்லா வரும். அதனால நிர்வாகத்துறைய வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஒரு மேனேஜ்மென்ட் பண்ணலாம். அந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள வியாபாரம் பண்ணலாம். மேஜரா மீடியான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மீடியால டிசைனிங் பண்ணுவாங்க இல்லையா? டிசைனிங் பண்றது, இந்த அட்வர்டைஸ்மென்ட் பண்றது, இந்த மாதிரி மீடியா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா வரும். இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் ரன் பண்றதுக்கு கூட இந்த 1, 10, 19, 28காரங்க பிறந்த தேதி இது. இத வச்சு அவங்க தொழில வந்து கண்டிப்பா நிர்ணயிக்க முடியும். அது இல்லாம முழுசா தெரிஞ்சுக்கணும். எனக்கு இதுலயே தனிப்பட்ட ஒரு செக்மெண்ட் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா எது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய முழு பிறந்த தேதி, மாதம், வருடம் இது எல்லாமே ஒரு 3 நம்பர்கள்ல உள்ளதான் அடங்கும். பிறந்த தேதிக்கு ஒரு நம்பர், விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர், அதுக்கப்புறம் பிறந்த கிழமைன்னு ஒரு நம்பர் இருக்கும். இந்த 3த்தையும் கால்குலேட் பண்ணி உங்களுடைய புகைப்படத்த வச்சு பார்த்துட்டு, உங்க ஆறாவுக்கு எந்த துறை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுன்றத கண்டுபிடிச்சிடலாம்.